கடைகள் மூடப்பட்டது, மேலும் கடைகள் மூடப்பட்டது. பாத்தீங்களா தமிழக பெண்களை, இவர்களுடைய பொறுப்பில்லாத பதில. இவங்க ஒரு திமுகவின் வாரிசு, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், பக்கத்துல இருக்கவர் ஒரு அமைச்சர். ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல பத்திரிகையாளர் பார்த்து கேட்கிறாரு, நீங்க ஆட்சிக்கு வந்தா டாஸ்மார்க் அடைப்பேன்னு சொன்னீங்களே, தமிழ்நாட்டுக்கு வந்து 5 வருஷம் ஆயிருச்சே, இனி டாஸ்மார்க் எல்லாம் நீங்க அடைக்கலையேன்னு கேக்குறாங்க. அக்கா கனிமொழி அவர்கள் கிட்ட உண்மையும் பதிலும் மனசாட்சியும் இருந்திருந்தா நேர்மையான பதில சொல்லியிருக்க முடியும். அவங்க கிட்ட எதுவுமே இல்ல, அதனாலதான் பதில் சொல்ல தடுமாறுறாங்க. அந்த கேள்வியே நீ கேட்காதேன்னு பக்கத்துல இருக்க அமைச்சர் ராஜா அவர்கள் எப்படி மடை திருப்பு விடுறாருன்னு தமிழக பெண்களே நீங்க தான் தெரிஞ்சுக்கணும். என்னங்க சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க இவங்க? ஒட்டுமொத்த தமிழக பெண்களை ஏமாத்துறதுக்கும், தமிழக பெண்களை முட்டாளாக்குறதுக்கும், அவங்க மனசை மாத்துறதுக்கும் இவங்க எடுத்த மிகப்பெரிய ஆயுதம் தமிழகத்துல இருக்கக்கூடிய அத்தனை டாஸ்மார்க் அடைப்பேன்னு சொன்னாங்க. இதே அக்கா கனிமொழி அவர்கள் தெரு தெருவா ஊரு ஊரா வந்து கருப்பு சேலை கட்டி மைக்க பிடிச்சு என்ன வார்த்தை சொன்னாங்க? தமிழ்நாட்டுல பல குழந்தைகள் இன்னைக்கு தகப்பனை இழந்து அனாதையா இருக்காங்க, பல தாய்மார்கள் தன் பிள்ளைகள் இழந்து நிக்கிறாங்க. இதை தாண்டி ஒண்ணு சொன்னாங்களே, இந்தியாவிலேயே அதிக விதவைகள் வாழக்கூடிய நாடு தமிழ்நாடுன்னு சொன்னாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தா முதல்ல தமிழ்நாட்டுல நாங்க மாற்றி காட்டக்கூடியது, எடுத்து காட்டக்கூடியது இந்த டாஸ்மார்க்கை எடுப்போம்னு சொன்னாங்க. தமிழக பெண்களே நீங்க மறக்க கூடாது. எடுத்தாங்களா டாஸ்மார்க்க? நீங்க தான் இனி கேள்வி கேட்கணும்.